அவள் கிறிஸ்துவை சந்திக்கிற பொழுது ஏற்படுகிற மாற்றத்தையும் நாம் அநேகம் தரம் செய்தியில் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த செய்தியின் ஆரம்ப நிலையில் ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க அங்க போகாதீங்க. அது ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும். சரிங்களா? அசையவே கூடாது. எனக்கெல்லாம் அந்த பீட்ராப் சைலண்ட் இருக்கும். செய்தி ஆரம்பிச்சுட்டா ஒரு சின்ன சத்தம் வருது. சரிங்களா? தயவு செய்து பிள்ளைங்களை உங்க பக்கத்துல வைங்க. ஒரு சின்ன சத்தம் வராம பார்த்துக்கோ. ஒரு கேள்வியை எழுப்பி செய்தியின் ஆழத்தில் நாம் கடந்து போக வேண்டும். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தில் உள்ள வல்லமை என்ன? இரண்டாவது, ஏன் அந்த சகோதரி அந்த வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்தில் தொட வேண்டும் என்று எண்ணினார்? மூன்றாவது, என்னை தொட்டது யார் என்று சொல்லி கிறிஸ்து ஏன் அந்த கேள்வியை எழுப்பினார்? இந்த மூன்று கேள்விகளிலும் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பதாக அதனுடைய பின்னணியை நாம் அறிந்து கொண்டால், அதற்கு முன்பும் பின்பும் என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் இதை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 27வது வசனம் இவ்வளமாய் சொல்லுகிறது. வாசிக்க பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது இன்னொரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து படகுல போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான இரைச்சலின் சத்தம், காற்று பலமாய் வீசுகிறது, மோதுகிறது, பேரலைகள் எழுப்புகிறது. இதற்கு இடையில் இரைச்சலின் சத்தத்தோடு சமுத்திரம் நிறைந்திருக்கிற பட்சத்துல நிசப்தமான ஒரு நிலையில் இருக்கிறார். சீஷர்கள் பயப்படுறாங்க, கலங்குறாங்க. ஆண்டவர் எழுப்பி நின்றுட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொன்னாரு? இறையாதே. சமுத்திரத்தை பார்த்து கட்டளையிடுகிறார். சமுத்திரமே இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். அவ்வளவுதான். சமுத்திரம் அடங்கி போனது, காற்று நின்று போனது, அலைகள் அப்படியே விழுந்துச்சு. ஒரு நிசப்தமான நிலை ஏற்பட்ட இந்த சூழ்நிலையில தான் இவர் கூட இருக்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இவர் எப்படிப்பட்டவரோ? ஆரம்ப நிலை, ஊழியத்தின் ஆரம்ப நிலையில் நடக்கிற சம்பவம். ஆகவே இவர் யார் என்று கூட அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இவரோடு இருக்கிறார்கள். அது சீடர்களா இருக்கட்டும், ஜனங்களா இருக்கட்டும், ஆரம்ப நிலையில் இவர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்தார்கள். ஆகவேதான் இந்த வார்த்தை உச்சரிக்கப்பட்டது. இவர் எப்படிப்பட்டவரோ என்கிற வார்த்தை அங்கே உச்சரிக்கப்பட்டது. அவர் மேசியா யாருக்கும் தெரியல, அவர் தேவன் என்று யாருக்கும் தெரியல, தேவனுடைய குமாரன் அப்படின்னு யாருக்கும் தெரியல. இவர் எப்படிப்பட்டவரோ என்கிற ஐயம் மாத்திரம் அவர்களுக்குள் இருந்தது. மத்தேயு 9ஆம் அதிகாரத்திற்குள்ள, இப்ப அந்த அதிகாரத்துக்குள்ள வரும்போது 2வது வசனத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இதற்கிடையில அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை சந்திப்பதற்கு முன்பதாக இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஒரு திமிர்வாதக்காரனை
போது ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன மாத்திரத்துல ஏன் இவர் சம்பந்தம் இல்லாம பேசுறாரு? ஐயா, வியாதியோட ஒரு மனுஷனை மருத்துவர்கிட்ட கொண்டு போகும்போது எப்பா இதுக்கப்புறமா நீ ரொம்ப நல்லவனா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவோம். மருத்துவர் டாக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கும்? நான் வந்திருக்கிறதுக்கு வியாதியை குணமாக்கி கொள்வதற்கு வந்திருக்கேன். நீ சொல்ற வார்த்தை எப்படி? இதுக்கப்புறமா ரொம்ப நல்லவனா நீ இருக்கும், இதுக்கப்புறமா ரொம்ப நல்லவனா இருக்கும். ஒண்ணு குணமாக்கிட்டு சொல்லிருக்கலாம், குணமாக்கிய பிறகு சொல்லியிருக்கலாம். எடுத்த உடனே அந்த வார்த்தையை சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். என்ன காரணத்தினால் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, பாவத்தின் விளைவுதான் வியாதி. வியாதியை சுகப்படுத்துவதற்கு மறுபடியும் பாவத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இதுவரையில் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்ற வார்த்தை ஆண்டவர் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்றாரு, இனிமே பாவம் செய்யாதுன்றதை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, என்ன சொல்ல முயற்சிக்கிறார் அப்படின்னா, இவர் மேசியா என்பதை சொல்ல முயற்சிக்கிறார். இவர் எப்படிப்பட்டவரோ என்று இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுல ஜனங்க கேட்டதுனால இப்ப பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் தேவனுக்கு உண்டு என்பதை அங்க அதிகாரப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக தேவன் தன்னை நிறுத்தினார். எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர் காண்பித்து நான் மேசியா என்று சொல்ல விரும்பினார். சொல்றீங்களா? அவர் யாரு? நான் மேசியா அப்படின்னு சொல்ல வராது. அதனாலதான் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் இருந்துச்சு, கொஞ்சம் பேருக்கு கோபம் வந்துச்சு, கொஞ்சம் பேர் அந்த மனசுக்குள்ள போட்டு யோசிச்சாங்க. அப்போ பாவத்தை ஒருத்தர் மன்னிக்கிறாருன்னு சொன்னா அவர் யாராதான் இருக்கணும்? தேவனாதான் இருக்கணும், மேசியாவாக தான் இருக்க வேண்டும் என்று சிலர் இயங்கினார்கள். சரியா? இந்த சம்பவம் நடந்த பிறகு இப்ப பெரும்பாலுள்ள ஸ்திரீயை சந்திக்க போறவங்க நல்லா கவனிக்கணும். இப்பதான் நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ள வரும். இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அடுத்த நிகழ்வு வரப்போறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் முந்திக்கிட்டார். யவீரு என்கிற ஒரு மனிதன் அதே 9ஆம் அதிகாரத்துல என்னுடைய மகள் எப்படி இருக்கிறான்? மரணப்படுக்கை மரித்து போனான், அவ்வளவுதான். நீர் வந்து தொட்டு எழுப்பும் அப்படின்னு சொல்றாரு. நீர் வந்து தொட்டு எழுப்பும், நீர் வந்து கையை வைத்தால் என்னுடைய மகள் சுகமடைவாள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஐயா நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு தலைவன் அவன் ஜபாலிய தலைவனா இருக்கட்டும் அல்லது ஒரு நூற்றுக்கு அதிபதியா இருக்கட்டும், ஒரு யூதன் அவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவருடைய கையை வையும் என்று சொல்லுகிறான். பழைய ஏற்பாட்டின் சட்ட திட்டத்தின்படி ஒரு பிரேதத்தை ஒரு யூதன் தொட மாட்டான். பழைய ஏற்பாட்டின் சட்ட திட்டத்தின்படி ஒரு சவ உடலை ஒரு யூதன் தொட மாட்டான். எடுத்து வாசிங்க. என்னாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒரு பிரேதத்தை தொடுகிறவன், மரித்த சடலத்தை தொடுகிறவன் எத்தனை நாள் தீட்டுப்பட்டிருப்பானா? ஐயா சொல்லுங்க, எத்தனை நாள்? 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். இங்கே ஒரு பெண் மரித்திருக்கிறாள், அவளை தொட்டா நம்ம யூதர்களுடைய சட்ட திட்டத்தின்படி, மோசேயின் சட்ட திட்டத்தின்படி கிறிஸ்து 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். ஐயா உண்மைதானே?
உண்மைதானே? இப்போ அந்த தலைவன் கூப்பிடுகிறான், என் மகள் மரித்து போனால் வந்து தொட்டு எழுப்பு. ஆண்டவர் முடியாதுன்னு சொன்னாரா? முடியாதுன்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா கூட்ட நெரிசல். ஆனா போகணும்னு முடிவு பண்ணிட்டார். போகணும், சவத்தை தொட வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டார். அவ்வளவுதான். இதற்கிடையில தான் அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 12 வருட காலமாய் பெரும்பாடு என்கிற வியாதியோடு ஒரு சகோதரி நின்று கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். 12 வருஷ காலமா 12 வயது பெண் மரித்திருக்கிறாள். 12 வருட காலமாய் ஒரு வியாதியோடு ஒரு மனுஷி போராடுகிறார். ஒருவேளை அந்த குழந்தை பறக்கும் போதே இவருக்கு அந்த பிரச்சனை தொடங்குது. கரெக்டுங்களா? ஏன்னா அதுக்கும் 12 வயசு தான். இந்த அம்மாவும் 12 வருஷமா அந்த வியாதியோடு இருக்காங்க. இந்த பெண்மணி போயிட்டு இருக்கும்போது சத்தத்துக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட். வேத வசனம் சொல்லுகிறது, இந்த சகோதரி பெரும்பாடு உள்ளவள் என்பதை அநேகர் அறிந்திருந்தார்கள். இந்த பெண்மணி ஒரு யூத பெண்மணி. இந்த பெண்மணி யாரு? ஒரு யூத பெண்மணி. சரியா? பழைய ஏற்பாட்டின் சட்டத்திட்டத்தின்படி ஒரு பெண் வீட்டிற்கு தூரமாக இருந்தார். அவளுக்கு என்ன சட்டம் இருக்கு? லேவியராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19 21 வாசிக்க பார்ப்போம். லேவியராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19 21 வசனம். கொஞ்சம் சத்தமா வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டின் படி, சட்டத்திட்டத்தின்படி அந்த பெண்மணியை யாரு தொட்டாலோ அல்லது அந்த பெண்மணி யாரை தொட்டாலோ அவங்க ஒரு நாள் வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க, தீட்டுள்ளவர்களாக இருப்பாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பெண்மணி யூத பெண்மணி, அந்த மரித்து போனவர்கள் ஒரு யூத குடும்பத்தை சார்ந்த ஒரு சிறுமி. பிரேதத்தை தொடக்கூடாது, சூசக ஸ்திரியை தொடக்கூடாது. இது ஒரு நாள் தீட்டு, அது 7 நாள் தீட்டு. இந்த நெருக்கடியான நிர்பந்தத்தில் அந்த சகோதரி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அந்த சகோதரி ஒரு அழகான தீர்மானத்தை எடுக்கிறார். என்ன தீர்மானம் அப்படின்னா, நான் அவரை தொட மாட்டேன். நான் யாரை தொட மாட்டேன்? ஆண்டவரை தொட மாட்டேன். இயேசு கிறிஸ்துவை தொட மாட்டேன். அவருடைய வஸ்திரத்தை தொடர்ந்து முடிவு பண்ணிட்டார். வஸ்திரத்தை கூட பின்பகுதியிலோ அல்லது முன்பகுதியிலோ அப்படியெல்லாம் தொடர்ந்து நினைக்கல. வஸ்திரத்தின் தொங்கல் என்றுதான் சொல்லப்படுகிறது, வஸ்திரத்தின் ஓரம் என்று சொல்லப்படுகிறது. என்ன? வஸ்திரத்தின் தொடரும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப முடிவு பண்ணும்போது அந்த நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வு நடக்குது? கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குது. இந்த சகோதரி வராங்க, வந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாச்சு. சரியா? இப்போ ஆண்டவர் பிரேதத்தை தொடும்படியா போயிட்டு இருக்கிறாரு. இதுக்கு இடையில அவர் அறியாத சூழ்நிலையில, அவரை சந்திக்காத சூழ்நிலையில ஒரு சகோதரி சூசக ஸ்திரீ வந்து தொட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த சகோதரிக்கு இருக்கிற பிரச்சனை பொதுவா பெண்களுக்கு உரிய பிரச்சனை இல்லை. இது எக்ஸ்ட்ராடினரி, அதை காட்டிலும் அசாதாரணமான விஷயம். இவங்க மாசத்துக்கு ஒரு 4 நாள் 5 நாள் இந்த பிரச்சனை இருக்குன்னா இவங்களுக்கு எப்பவுமே. அப்போ ஒரு நடுக்கம், சரீரத்தின் பலவீனம் இருக்கிறது. ஆனால் தொடுவது குற்றம் என்று தெரியும், தொட்டால் தீட்டு என்று தெரியும்.
தீர்மானத்துக்குள்ள அந்த சகோதரி வராங்க. நான் கேட்கிறேன், ஏன் வஸ்திரத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க? தேவஜனமே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனம் அல்லது வாக்குத்தத்தம். மல்கியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பக்கமா உங்களுடைய கவனத்தை வேதம் சொல்லுகிறது. இங்கு ஒரு வாக்குத்தத்தத்தோடு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. மல்கியாவின் புத்தகம் எழுதப்பட்ட காலம் மத்தேயுக்கு முன்பதாக 400 வருஷத்துக்கு முன்னாடி. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அப்ப 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கிறது, நீதியின் சூரியன் வருவார், மேசியா உலகத்திற்கு வருவார், அவர் சட்டைகளுக்கு கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த செட்டை என்கிற வார்த்தை எபிரேய மூல பாஷையில கனாப் என்ற வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது. கனாப். இந்த கனாப் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் ஆங்கேஜ், என்னது? ஓரம். கனாப் என்கிற வார்த்தை ஆங்கேஜ் என்கிற வார்த்தையை தான் குறிப்பிடுகிறது. இன்னொரு அர்த்தத்தையும் சொல்லுது இந்த கனாப் என்கிற வார்த்தை. of a garment or bed cloth. அடுத்த அர்த்தத்தை கொடுத்து என்ன சொல்லுது? of a garment. garment என்னது? வஸ்திரம். வஸ்திரத்தின் ஓரம், சட்டைகளுக்கு கீழ் ஆரோக்கியம் உண்டு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யூத பெண்மணியாய் இருக்கிறபடினால இந்த சகோதரிக்கு இவர் மேசியா என்று கண்டு கொண்டார். இவர்தான் நீதியின் சூரியன் என்று கண்டு கொண்டார். ஆக இவருடைய வஸ்திரத்தின் தொங்கலில் என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு என்று அவள் அறிந்து கொண்டாள். அவள் என்ன அறிந்து கொண்டாள் என்று வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நல்லா கவனிக்கணும். இங்கேயும் ஒரு சம்பவம் நடக்குது. அவர் போய் அந்த பெண்ணை தொடுறாரு, தொட்டு எழுப்பிட்டார். என்ன அர்த்தம் அப்படின்னா, இது புரிஞ்சாதான் இது நமக்கு புரியும். மரித்த சடலம் மரித்ததா இருந்தால் அது தீட்டுதான். மரித்த சடலம் மரித்ததாகவே இருந்தால் அது என்னதான்? தீட்டுதான். மரித்த சடலம் உயிரோடு எழுப்பினால் அது என்ன இல்லை? அது தீட்டு இல்லை. மோசேயின் சடலாச்சார பிரமாணத்தை மீற வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணவில்லை. ஆனால் தான் ஒரு மேசியா என்பதை அங்கே நிரூபணம் செய்வதற்காக மரித்த உடலை எழுப்புவதற்காக பிரேதத்தை தொட்டார். இப்ப இங்க ஒரு சூசக ஸ்திரீ வியாதியோடு இருந்தால் அது தீட்டு. ஆரோக்கியம் பெற்றால் வியாதியோடு இருக்கும் முறையில தொடுகிற யாரும் தீட்டுப்படுவாங்க. வியாதி இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? இல்ல, தீட்டு இல்லை. இப்போ இந்த சகோதரி தொடுறதுக்கு வராங்க. இன்னொரு விஷயம், வேணும் கொஞ்சம் ஆழமா ஒரு காரியத்தை சொல்லுது. வஸ்திரத்தின் ஓரத்தை அவங்க தொடும்போது என்ன காரியத்தை வேதம் சொல்லுகிறதுலாம் வாசித்து பாருங்க. என்னாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 38 கொஞ்சம் வாசித்து பாருங்க.
அந்த தொங்கல் என்ன தெரியுமா? அந்த தொங்கலை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது தெரியுமா? நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும்ன்ற எண்ணம் வரும். கீழ்ப்படியாத பட்சத்துல வியாதி வருது, பாவத்தினால வியாதி வருது. இப்ப வியாதி வந்த பிறகு அந்த தொங்கல் உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்தணும்? நான் கீழ்ப்படிந்தால் சுகமடைவேன் என்கிறதை ஞாபகப்படுத்தணும். இப்ப இங்க அந்த தொங்கல் இந்த சகோதரிக்கு ஞாபகப்படுத்துது, என்னுடைய பாவத்தினால ஒரு வேலை அந்த வியாதி எனக்குள்ள இருக்குன்னு சொன்னா இனிமே என்ன செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவேன் என்கிற ஒரு தீர்மானத்திற்குள்ள அந்த சகோதரி வந்திருக்கிறார். அதனால வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாக என்ன பண்ணிடுவேன், சுகமடைவேன் என்கிற அசாத்திய விசுவாசம். என்ன பேர் அதுக்கு அப்படின்னா மேசியான் தெரிஞ்சிருச்சு. இவர்தான் மேசியான் தெரிஞ்சிருச்சு. அப்ப பார்முலா சகோதரிக்கு நல்லாவே தெரியும். வஸ்திரத்தின் தொங்கலில் வல்லமை உண்டு, ஆரோக்கியம் உண்டு, சேட்டைகளுக்கு கீழே ஆரோக்கியம் உண்டு. யாருக்கு தெரியும்? யூதர்களுக்கு தெரியும். சில பேர் ஏத்துக்கவே இல்லை. ஏத்துக்கிட்டவங்க எல்லாம் மனிதனுடைய வரலாற்றிலேயே இல்லாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவர்கள் மனித வரலாற்றிலேயே இல்லாத ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இப்போ ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டான். என்ன தீர்மானம்? இதுக்கப்புறம் ஆண்டவரே நான் பட்டது போதும், 12 வருஷமா நான் பட்டது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளவு வேதனை பட்டிருக்கு, எனக்கு சுகம் கிடைச்சிடும். ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், நம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன் என்கிற தீர்மானத்தோடு தான் இருக்கிறார். ஆக விசுவாசம் என்பது எனக்குள் ஏற்படுகிற நல் யோசனைகள், அவ்வளவுதான் அப்படின்னு நாம் நினைச்சுக்கிறோம். ஆனால் விசுவாசம் என்பது கிரியைகளில் வெளிப்பட வேண்டும் என்று எபிரேயர்ல பவுல் எழுதுகிறார். அது கிரியைகளில் வெளிப்பட வேண்டும். ஏன்னா பிசாசுகளும் விசுவாசிக்கிறது. யாக்கோபு புத்தகத்தில் அப்படித்தானே வாசிக்கிறோம், அவர் தேவன் என்று பிசாசுகள் விசுவாசித்து நடுநடுங்குகிறது. அப்ப அதெல்லாம் விசுவாசிக்குது, அவர்தான் கடவுள். ஏன்னா அவரை நாங்க அங்க பார்த்திருக்கோம். எங்க? பரலோகத்துல பக்கத்துல இருந்து பார்த்தவங்க நாங்க, அவரை அறிந்தவர்கள் நாங்கள், அவர்தான் தேவன் என்று அவைகள் விசுவாசிக்கிறது. விசுவாசிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த கிரியைகளின் வடிவில் கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். அப்ப அந்த கீழ்ப்படிதல் வருகிற பொழுதுதான் தேவன் செய்கிறார், முழுமையாக்குகிறார், அதை முழுமையாக்குகிறார். இந்த சகோதரி வெறும் விசுவாசம் என்கிற வார்த்தையோடு போல கீழ்ப்படியே என்கிற சூழ்நிலைக்குள்ள வராங்க. வரும்போதுதான் அந்த அசாந்திய வல்லமை அவருடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டு போகும். இப்போ அந்த அம்மா தெரியாம தொட்டாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாங்க, உதிரம் நின்று போனது. ஆண்டவர் பப்ளிக்கா கூப்பிடுறாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறார். என்ன காரணம்? அவங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்கா? அது வரையில் அவர்கள் மேல் இருக்கிற நிந்தை நீக்கப்பட வேண்டும் என்பதற்கா? இவர் சூசக ஸ்திரீ, பெரும்பாலுள்ள ஸ்திரீ எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இப்ப அவ குணமடைஞ்சிட்டா அப்படின்றத காண்பிக்கணும். பிறகு யாராலும் அவள் அவமானப்படுத்த கூடாது என்பதை காண்பிக்கணும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என்னை தொட்டது யார் என்று அவர் கேட்டார். அப்ப அந்த சகோதரி பயத்தோடு வந்து நிற்கிறாங்க. ஆண்டவரை நான் தான் தொட்டேன் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசம் அப்படின்னு சொன்னார். சில சூழ்நிலைகளில வாக்குத்தத்தங்களை அறியாமல் வேதத்தை வாசித்து விட்டு கடந்து போகிறோம். தீர்க்க தரிசனங்களை உணராமல் அதை வாசித்து விட்டு கடந்து போகிறோம். இந்த மல்கியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல
இந்த 2வது வசனத்தை நம்ம பலமுறை வாசிச்சோம். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உதிக்கும் அப்படின்றது ஃபியூச்சர் டென்ஸ் சொல்ற விதம். உதிக்கும், சரியா? அப்போ எதிர்காலத்தை குறித்து பேசுகிற வார்த்தை. மல்கியா எழுதுகிறார், 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு. அப்போ அதுக்கப்புறமா தான் உதிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப மேசியா வர போறாரு. அவர் வந்தார்னா அவர் சிட்டைகளுக்கு கீழே ஆரோக்கியம் இருக்குமா? அதனாலதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தன்னை பறவைகளுக்கு ஒப்பிட்டு பேசினார். பழைய ஏற்பாட்டுல கழுகைக்கு ஒப்பிட்டு பேசினார். புதிய ஏற்பாட்டுல கோழிக்கு ஒப்பிட்டு பேசினார். ரெண்டுத்துக்கு என்ன இருக்கு? செட்டை. ரெண்டுத்துக்கும் செட்டை இருக்கு. உன்னை இதுல உபாகம புத்தகத்துல வாசிக்கிறது இல்ல. கழுகானது தன்னுடைய கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவார். குஞ்சுகளின் மேல அசைவாடும் போது ரெக்கையை விரிச்சுட்டு அந்த குஞ்சுகளை ரெக்கைகளுக்கு கீழே வச்சு மறைச்சு அப்படியே அசைவாடு. அது ஆரோக்கியமா இருக்கு. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணோம்? பறக்க சொல்லி கொடுக்கும். அதுக்கப்புறமா தான் பறக்க சொல்லி கொடுக்கும். புதிய ஏற்பாட்டுல அப்படிதான் சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் உன்னை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள எத்தனை தரமோ வாஞ்சிட்டு. ஏன்? எருசலேமிற்கு ஆரோக்கியம் எங்கதான் இருக்கு? செட்டைகளுக்கு கீழ்தான் இருக்கிறது. உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்ள எத்தனை தரமோ மனதாக இருந்தேன், நீயோ மனதில்லாமல் போனாய். இந்த செட்டைகளின் மறைவில் நிழலில் தான், அதன் கீழ்தான் ஆரோக்கியம் உண்டு, சுகம் உண்டு என்பதை ஆண்டவர் எத்தனை விதத்திலேயோ தெரியப்படுத்தினார். அதை நம்ம என்ன பண்றோம்? மேலோட்டமாக படித்து நாம் கடந்து போகிறோம். இந்த சகோதரி அதை நன்கு அறிந்திருந்தார். இப்போ ஒரு கேள்வி. ஆண்டவர் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு திருவாதிக்காரன் பதில் சொன்னார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் கவனிங்க, நல்ல கவனிங்க. சத்துருவை சிநேகியுங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். சத்துருவை சிநேகியுங்கள் என்று சொன்னார். சத்துருவை சிநேகிக்க சொல்லுகிற ஆண்டவர் ஏன் லூசிபரை சிநேகிக்கவில்லை? இப்ப என்னுடைய கேள்வி, சத்துருவை சிநேகிக்க சொன்ன ஆண்டவர் ஏன் பிசாசை சிநேகிக்கவில்லை? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று இந்த சகோதரி அந்த சகோதரி கிட்ட சொல்றாருல்ல, அதை ஏன் லூசிபர் கிட்ட சொல்லல? இந்த கேள்வி நமக்குள்ள எழுப்பணும், நியாயமா எழுப்பணும். கேள்வி எழுப்பினால் தான் பதில் கிடைக்கும். உண்மைதானே? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, உண்மையாலுமே நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டாரா? மன்னித்தார், மனப்பூர்வமாய் மன்னித்தார். நம்முடைய பாவங்களை மன்னிச்சார். சரியா? மன்னிச்சார். மன்னிச்சு சொல்றாரு, நீ உன் சத்துருவை சிநேகி அப்படின்னு சொல்றாரு. சத்துருவை சிநேகிங்கன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு அவருடைய சத்துருவை அவர் சிநேகிக்காம இருக்காரு. என்ன காரணம்? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கேளுங்க, தெரிஞ்சா சொல்லுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். வேத வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன் 5 வயதா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது அவனுடைய நிலைப்பாடு வேறு. அந்த வயதிற்கு ஏற்ற சிந்தனை அவனுக்குள் வருகிறது. அவன் 15 வயதாகிற பொழுது அந்த வயதிற்கு ஏற்ற சிந்தனை அவனுக்குள்ள வருகிறது. அவன் 25வது வயதை கடந்து போகிற பொழுது அந்த வயதிற்கு ஏற்ற சிந்தனை அவனுக்குள்ள வருகிறது. இப்படி இந்த வயது வித்தியாசத்தில் ஏற்படுகிற சிந்தனைகளை போல தேவதூதர்களுக்கு இல்லை. அவங்க நான் 1982வது வருஷம் பிறந்தேன்,
இன்னைக்கு பிறந்தநாள் கேக் வைக்கணும்னு சொல்றாங்களா தேவதூதர்கள்? சொல்லுங்கயா. அவங்களுக்கு வயது வித்தியாசங்கள் இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா தேவதூதர்களையும் இவர் உருவாக்கினார். இன்னும் ஸ்பெஷலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இவர்களை பணிவிடை செய்வதற்காகவும் வேலைகளை முடித்து கொடுப்பதற்காகவும் தேவதூதர்களை உருவாக்கினார். ஆனா மனுஷன் அப்படி இல்லை. அவரை போல் தத்ரூப சாயல், அவரை போன்ற ரூபம் தேவதூதர்கள் அப்படி கிடையாது. நம்மோட கொஞ்சம் பெரியாதான் எதுல? வல்லமையில. ஆனா சாயல் அப்படி இல்லை. தேவனுடைய தத்ரூப சாயலில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் தேவதூதனுடைய பாவத்திலேயே மன்னிக்கவில்லை. இங்கே சொன்னார் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டது. அதனால அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்க முடியும். சரியா? வேதம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் முதிர்ச்சி நிலையில், அறிவில் முதிர்ச்சி நிலையில் உள்ளவர். நமக்கு எப்பதான் இருக்கும் அது? முதிர் வயதான காலத்துல இருக்கும். ஆனா அதே நம்ம சில நேரத்தில் சொல்லிடுறோம், வயசு ஆயிடுச்சு தவிர உனக்கு என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து போயிடுறோம். வயசுதான் ஆச்சே தவிர உனக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனா அந்த நிலைக்கு வர்றதுக்கே அவங்க அத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கணும், ஒரு முதிர்வு நிலை வருவதற்கு. தேவதூதர்கள் அப்படி இல்லை. படைத்த நாளில் இருந்து கடைசி வரைக்கும் அதே நிலையில் இருப்பாங்க. சரியா? இரண்டாவது, தேவதூதர்கள் யார்? லூசிபர் எடுத்துக்கோ. லூசிபர் யாருடைய தூண்டுதலின் பேரிலேயும் பாவத்தை செய்யவில்லை. உண்மையா? யாருடைய தூண்டுதலின் பேரிலேயும் லூசிபர் என்ன பண்ணல? பாவத்தை செய்யவில்லை. மனுஷன் அப்படி இல்லை. லூசிபரின் தூண்டுதலினால் என்ன பண்ணாங்க? ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்தார்கள். புரியுதுங்களா? ஏன் அவங்கள மன்னிக்கல, இவங்களுக்கு மன்னிக்கிறாருன்றது அந்த வித்தியாசத்தை நான் காண்பிக்கிறேன். அவர்கள் யாருடைய தூண்டுதலினாலும் லூசிபர் செய்யல, பாவம் செய்யல. ஆண்டவரை அறிந்திருந்த நிலையில் அருகாமையில் இருக்கிற பொழுதே பாவம் செய்தான். எனது அருகாமையில் இருக்கிற பொழுதே பாவம் செய்தான். என்ன பாவம் செஞ்சான்? அவனுக்கு இருந்த முதல் பாவம் என்ன தெரியுமா? மேட்டியம், மனமேட்டியம். இந்த மனமேட்டிமை என்கிற பாவம் தான் தேவதூதருக்குள் இருந்தது, லூசிபருக்குள் இருந்தது. அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க மறுக்கிறார். அதுக்கு காரணம் அவனும் மன்னிப்பு போய் கேட்கல, அது வேற விஷயம். அவனும் மன்னிப்பு கோரவில்லை. ஆனா மனுஷன் மன்னிப்பு கேட்டா என்ன கிடைச்சிடுறாரு? மன்னிப்பு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுங்க. சரியா? மூன்றாவது காரியம், ரட்சிப்பு என்பது தேவதூதர்களுக்கு அல்ல, மனுஷர்களுக்கு தான். ரட்சிப்பு என்பது தேவதூதர்களுக்கு அல்ல, யாருக்கு தான்? மனுஷர்களுக்கு தான். எப்படின்னு சொல்றீங்களா? தேவதூதன் பாவத்தை செஞ்சான், மூன்றில் ஒரு பங்கு தேவதூதர்களை என்ன பண்ணா? குழப்பிட்டான். குழப்பிட்ட உடனே எல்லாரும் அந்த பாவத்துல விழுந்த உடனே ஆண்டவர் தள்ளிட்டார். தள்ளிட்ட பிறகு அவங்களுக்காக நான் மறுபடியும் போறேன்னு வந்தாரா? சொல்லுங்கயா. விழுந்து போன தூதர்களுக்காக 333 கோடி தேவர்கள், அவர்களுக்காக நான் போய் சிலுவையில மரிக்க போறேன்னு கிறிஸ்து வந்தாரா? எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவதூதனுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல், விழுந்து போன தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியான மனு குலத்திற்கு கை கொடுத்தார். அல்லேலூயா. இதோட ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கா?
சொல்லுங்க. ரட்சிப்பு என்பது தேவ தூதர்களுக்கு இல்லை, யாருக்கு தான் உண்டு? மனுஷர்களுக்கு உண்டு என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து, தேவ பிரசன்னத்தில் அவரை முழுமையாய் அறிந்த நிலையில ஒருத்தன் பாவம் செய்யலாம். துணிகரமான பாவம், டெலிபரேட் சின் என்று சொல்லுவார். துணிகரமான பாவம். அந்த துணிகரமான பாவத்தை அந்த தேவ தூதன் செய்ததாக ஆண்டவர் மன்னிக்க மறுத்தார். மனுக்குலத்தை மரணத்திற்குள்ளாக வீழ்த்த நினைத்திய அந்த தேவ தூதனை ஆண்டவர் மன்னிக்க மறுத்தார். தேவ ஜனமே, அந்த மனம் திருப்புகிற அனுபவம் அந்த லூசிபருக்குள்ள இல்லை. என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன காரணம்? மனம் திருப்புகிற அனுபவம் லூசிபருக்குள்ள வரல. என்ன காரணம்? என்ன விஷயம்னா, உள்ள பரிசுத்தாவி இல்ல. உள்ள என்ன இல்ல? பரிசுத்தாவி இருந்தா தான் செய்த பாவம் கொடிதென்று எண்ணி வருந்தும். பரிசுத்தாவி இல்லை. ஏன்னா தேவனுக்கு விரோதமாய் தன்னை நிலைநிறுத்தி கொண்டபடினால அந்த தேவனாகிய பரிசுத்தாவி எங்க போக விரும்பல? லூசிபருக்குள்ள போக விரும்பல. இவன் அடுத்து தள்ளிட்ட பிறகு ஆண்டவரை போய் சந்திச்சானா இல்லையா? சந்திச்சான். யோக புத்தகத்துல வாசிக்கிறோம்ல, எங்க இருந்து பாவர? நான் பூமி எல்லாம் சுத்திட்டு வரேன். என்னமோ பூமி மிகப்பெரிய கிரகம் மாதிரி நான் பூமி எல்லாம் சுத்திட்டு வரேன். எப்பா, இருக்கிறதுலே சின்ன உலகம் பாக்கு. அதை உருவாக்குனது நான் தான். ஆனா அதை சொல்லும் போது ஒரு மிகுக்கான பதில், நான் பூமி எங்க உலகம் எங்க சுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். சரி, என் தாசனாகிய யோபுவை கண்டாயோ அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்? குற்றம் சுமத்துகிறான். என்னையா தொட்டு பாரு, அவனுக்கு புரியதெல்லாம் எடுத்து, அப்ப தெரியும் அவன் யாரும் உனக்கு அப்படின்னு. குற்றம் சுமத்துகிறான். தான் செய்த பாவத்துக்காக அவன் வருந்தவில்லை, அடுத்தவருடைய குற்றத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறான். அதனாலதான் அவனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க விரும்பவில்லை. அவரால் மன்னிக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன்னா சிருஷ்டிகள் தானே, அவர் சிருஷ்டிகள், அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அதனால ஆண்டவர் தேவ தூதருக்கு உதவியாக கைகொள்ளாமல் ஆபிரகாமின் சந்ததியான மனு குலத்திற்கு அவர் உதவியாக கை கொடுத்தார். இப்போ புரியுதுங்களா? உன் சத்துருவ சிநேகின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் இப்போ புரியுதுங்களா? இயலாமையில் பலவீனத்தில் மனிதன் பாவம் செய்வான். சத்துருவின் தூண்டுதலினால மனிதன் பாவம் செய்வான். ஆனால் வருந்துகிற அனுபவம் அவனுக்கு உண்டுதான். ஏன்னா ஆவியானவர் அவனுக்காக தந்தரப்பட்டிருக்கிறார். அவன் வருந்துவதற்கும் மனம் திரும்புவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வசனங்களை அறிந்து கொள்வதற்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சத்துருவுக்கு வசனம் தெரியும் ஆனா புரியாது. சத்துருவுக்கு வசனம் தெரியும் ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் திட்டம் போட்டார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்து அவர் பிறக்க போறாரு, இந்த கோத்திரத்துல பிறக்க போறாரு. அவர் திட்டம் போடும் போதெல்லாம் குத்து மதிப்பா அடிச்சு காலி பண்ணிட்டு வரான். ஆனா எங்க கரெக்டா பிறக்க போறாருன்னு அவனுக்கு தெரியாது. தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளுகிற அறிவு யாருக்கு இல்ல? தேவதூதனுக்கு இல்லை. காரணம் பரிசுத்த ஆவி அவனுக்கு இல்லை. வசனம் தெரியும், புரியாது. அதனால ஆண்டவர் இந்த ஒரு சம்பவத்தின் வாயிலாக நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அவர்தான் மேசியா என்பதை உலகத்திற்கு காண்பிக்கும் பொருட்டாக சவத்தை தொழுதுக்கு போயிட்டாரு. பெரும்பாலான ஸ்திரீ தொழுவதற்கு அனுமதி கொடுத்தாரு. ஆனா மோசையின் சடங்காச்சார பிரமாணத்தை ஒரு தூசி அளவு கூட அழிக்கணும்னு நினைக்கல அந்த இடத்துல. ஏன்? மரித்த பிணம் பிணமாகவே இருந்திருந்தால் அது தீட்டுதான். அந்த பிணம் இருந்துருச்சுன்னா அது தீட்டு இல்லை. பெரும்பாலான ஸ்திரீ, சூசக ஸ்திரீ, அந்த வழிபாடு இருந்தால் அது தீட்டு. அது நின்று போனால் அது தீட்டு இல்லை. எப்படி ஆண்டவர் அழகா யோசிச்சு செய்யறாரு பாருங்க. ஒவ்வொரு
விஷயம். யாருடைய மனசை புண்படாம இந்த காரியங்களை நிறைவேற்றி தான் தான் மேசியா என்பதை நிறைவேற்றினார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? என்ன படிப்பினை தெரியுமா? மன்னிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். மன்னிப்பு கோருவதற்கு நீங்கள் நான் ஆயத்தமா இருக்கிறோமா? நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவோம் என்கிற தீர்மானம் அந்த பெரும்பாலும் சொல்லியிருக்காங்க. வஸ்திரத்தின் தொங்கலை தொடர்றதுக்கு அர்த்தம் அதான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிவேன். இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு நாம் தயாரா? மூன்றாவது காரியம், அவர்தான் மேசியா, அவர்தான் என்னுடைய தகப்பன் கருத்து பிறகு இடைவெளி அவசியமா? கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் சகோதரி ஓரமா நின்னா பார்த்தாங்க. அந்த கூட்டத்தை தாண்டி போய் அவரை தொட முடியும் நினைச்சாங்க இல்ல. நம்முடைய தகப்பன் தான் மேசியான்னு தெரிஞ்ச பிறகு அவருக்கு நமக்கு ஏன் எவ்வளவு பெரிய இடைவெளி? அவரை தேடுறது இல்லை, அவருடைய சமூகத்துக்குள்ள வர நினைக்கிறது இல்லை, ஜெபிக்க நினைக்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்க நினைக்கிறது இல்லை, அவர் துதித்து பாடுறது இல்லை, எல்லாத்தையும் தயக்கம் காட்டுகிறோமே. அருகாமையில் வந்து பார், ஆரோக்கியம் கிடைக்கும். சட்டைகளின் கீழ் வந்து பார், சுகம் கிடைக்கும், நீண்ட ஆயுசு கிடைக்கும். சகல ஆசீர்வாதங்கள் அவருக்குள் தான் இருக்கிறது. கர்த்தர்